ஒரு காட்டுல ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா 2 பேர் இருந்தாங்க. அவங்க எப்பவும் நமக்குள்ள எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவோம்னு ப்ராமிஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. ஒரு நாள் 2 பேரும் காட்டுப்பாதை வழியா ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு இருந்தாங்க. பேசிக்கிட்டே போறப்போ சட்டுன்னு தூரத்துல ஒரு பெரிய கரடி அவங்கள நோக்கி வரதை பாத்துட்டாங்க. அதை பார்த்ததும் 2 பேருக்கும் பயத்துல கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. அதுல ஒருத்தனுக்கு மரம் ஏற நல்லா தெரியும். அவன் என்ன பண்ணான்னா ஒரு செகண்ட் கூட யோசிக்காம பக்கத்துல இருந்த உயரமான மரத்துல சடார்னு ஏறி இளமறைவா ஒளிஞ்சுக்கிட்டான். ஆனா 2வது நண்பனுக்கு மரம் ஏற தெரியாது. அவ்வளவுதான், நம்மளால தப்பிக்க முடியாதுன்னு அவனுக்கு புரிஞ்சு போச்சு. ஆனா கரடிகள் பொதுவா செத்த உடலை தொடாதுன்னு எங்கேயோ படிச்ச ஞாபகம் அவனுக்கு வந்துச்சு. உடனே தரையில படுத்து தன் மூச்சை பிடிச்சிட்டு அப்படியே செத்தது போல ஒரு அசைவு கூட இல்லாம நடிச்சான். கரடி அவன் கிட்ட வந்துச்சு. அவனை மோப்பம் பிடிச்சு பாத்துச்சு. இவன் அசையாம மூச்சு விடாம இருந்ததால கரடி இவனை செத்து போயிட்டான்னு நினைச்சு அவன் காது கிட்ட வந்து ஏதோ கிசு கிசுக்கிற மாதிரி இருந்துட்டு அப்புறம் வேற பக்கம் போயிடுச்சு. கரடி போன உடனே மரம் மேல இருந்த ஃப்ரெண்டு கீழே இறங்கி வந்தான். கீழே இருந்தவனை பார்த்து, டேய் கரடி உன் காதுல என்னடா கிசு கிசுத்துச்சு, என்ன சொல்லிட்டு போச்சு நான் ஆர்வமா கேட்டான். அதுக்கு கீழே இருந்த நண்பன், என் காதுல கரடி கஷ்டமான நேரத்துல உன்னை காப்பாத்தாம ஓடி போறவன் உண்மையான நண்பனே இல்லன்னு சொல்லிட்டு போச்சுடான்னு சொன்னான். இதை கேட்டதும் மர ஏறின ஃப்ரெண்டுக்கு தான் தப்பு புரிஞ்சு வெக்கி தலை குனிஞ்சிட்டான். இதுல இருந்து என்ன புரிஞ்சுது? உண்மையான கஷ்டம் வரும்போது நமக்கு துணையா இருக்கிறவன் தான் உண்மையான நண்பன், சும்மா வாயால பேசுறவன் இல்ல.